சிம்பிளா, ஹெல்தியா நம்ம சப்போட்டா வச்சு ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் பண்ண போறோம். அதுவுமே நம்ம தோட்டத்துல விளைஞ்ச சப்போட்டா வச்சு பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது மாரி குழந்தைகளுக்கு ஈவினிங்ல குடுக்கலாம். மத்தியான வேளையில குடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் சப்போட்டா செடி. இதுல வந்து நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதுல விட்டமின் ஏ, சி, அதுக்கப்புறம் அயர்ன், பொட்டாசியம், மெக்னீசியம், ஃபைபர் அப்படின்னு நெறையா இருக்கு. இது நேச்சுரலாவே ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். ஸோ, அதனால நீங்க சுகர் எல்லாம் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. தேவைப்பட்டா நாட்டு சர்க்கரையோ, இல்ல அப்படின்னா பேரிச்சம்பழமோ போட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு, இத வந்து அதனோட விதைகள வந்து ரிமூவ் பண்ணணும். நீங்க அத வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த விதைய வந்து எடுத்துறணும் கண்டிப்பா. எடுத்துட்டு தான் நம்ம வந்து அரைக்கணும். கிட்டத்தட்ட நான் 4 பழம் போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் அந்த பழம். நேச்சுரலாவே பழுக்க விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லாருக்கும். ஸோ, இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கிளாஸ்ல சாக்லேட் சிரப் வந்து ஊத்திக்கலாம். இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இப்படி குடுக்கும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டிசைன பார்த்தாவே குடிச்சிருவாங்க. சப்போட்டா சாப்பிடாத குழந்தையே கூட. இது வந்து ஃப்ளேவருமே நல்லாருக்கும். ஸோ, இத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரெடி பண்ற வரைக்கும் ஃப்ரீசர்ல வச்சிடலாம். இது வந்து நல்லா செட் ஆயிடும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதுல ஒயிட் சாக்லேட்டுமே நல்லாருக்கும். இப்போ டேட்ஸ் எடுத்துக்கலாம். விதைய நீக்கிட்டு அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சப்போட்டா. இதுல பால், காய்ச்சி ஆற வச்ச பால் நீங்க ஊத்தலாம். நான் ஸ்லிம் மில்க் இருந்துச்சு. ஸோ, அத வந்து நான் ஊத்துறேன். இல்ல அப்படின்னா தேங்காய் பால் நீங்க ஊத்தலாம். இப்போ சாக்லேட் சிரப் ஊத்திடலாம். கொக்கோ பவுடர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வனிலா ஐஸ்கிரீம் அதுவுமே வந்து ரொம்ப முக்கியம். ஸோ, இத வந்து நல்லா ஃபைனா அரைச்சுக்கலாம். ஸோ, அரைச்சுட்டு கிளாஸ்ல ஊத்திடலாம். தேவைப்பட்டா நீங்க ஐஸ் கியூப்ஸ் வந்து போட்டுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் இல்லன்னா, நோ ப்ராப்ளம். நீங்க முந்திரி கூட அரைச்சு போட்டுக்கலாம். முந்திரி, கொக்கோ பவுடர், டேட்ஸு இதெல்லாமே. பாதாம் கூட நீங்க ஊற வச்சிருந்தீங்கன்னா, தோல் எடுத்துட்டு அதையும் அரைச்சு போடலாம். ஸோ, ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுகர் இல்லாம இப்படி குடுக்குறது. ஸோ, இதே மாரி சிம்பிளான, யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா, நீங்க உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்கு. சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டையுமே ரன் பண்ணிட்டுருக்கோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. 19 இயர்ஸ் தான் ரன் பண்றோம். எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபி.